இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல் அக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. உங்கள் ராசியின் 12ஆம் இடமான விருச்சிக ராசியிலிருந்து உங்கள் ராசியினுடைய 2ஆம் இடமான மகர ராசி வரை செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்திலே அஷ்டமத்துக்குரியவரானவர் 4ஆம் தேதி மே மாதத்திலிருந்து 10ஆம் தேதி வரை அனுஷ நட்சத்திரத்திலிருந்து அவிட்ட நட்சத்திரம் வரை பயணம் செய்ய இருக்கிறார். இந்த விரயஸ்தானத்திலிருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்கக்கூடிய இந்த சந்திர பகவான் உங்கள் ராசியை தொடுங்காலையிலே புதன் வியாழன் காலம் அந்த நேரங்களிலே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றின எண்ணங்களை சனி பகவானும் குரு பகவானும் பார்ப்பதனாலே உங்களுக்கு நிறைய கான்ஷியஸ் அவேர்னஸ் நிறைய கிரியேட் ஆகும். அந்த அவேர்னஸ்னால 8ஆம் இடத்துக்குரிய இந்த தன்மையானது பயங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ சுகர் வந்துருச்சு, ஐயோ இது வந்துருச்சு, நமக்கு பிபி ஆயிடுச்சு, கொலஸ்ட்ரால் ஏறி போச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன பயத்தை கிரியேட் பண்ணி உங்களை அதுக்குள்ளார கேப்டலைஸ் பண்ணி இந்த பிரிஸ்க் வாக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காலையில் நல்ல நடந்து போகிறது, கொஞ்ச நேரம் இந்த நல்ல உணவுகளை, கொலஸ்ட்ரால் இல்லாத உணவுகளை, கலோரிஸ்லாம் பார்த்து சாப்பிடக்கூடிய உணவுகளை எல்லாம் சாப்பிட வைப்பது, இப்படிப்பட்ட காரியங்களை இந்த சனியும் குருவும் சந்திரனும் செய்ய இருக்கிறார்கள். 2ஆம் இடம்ங்கிறது குடும்ப தன வாக்குஸ்தானத்துக்குள்ளே வார கடைசியில் சந்திர பகவான் உள்ள நுழைவார். சந்திரனின் இந்த 2ஆம் இட சேர்க்கை எப்படி இருக்குன்னா உங்களுக்கு அஷ்டமத்துக்குரியவர். அப்போ என்ன ஆகும்னா குடும்பத்தில் சில நபர்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு, அதனால் மருத்துவ செலவு அப்படிங்கிறது உண்டாகும். இதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிடுங்க. குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கிறார், உங்கள் ராசியினுடைய லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார். அப்போது ராசியினுடைய லாபத்தை பெருக்குவது அப்படிங்கிற ஓட்டங்கள் நிறைய எண்ண ஓட்டங்கள் கரெக்டாக இருக்கும். செய்வன திருந்த செய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு காரியம் செஞ்சாலும் உருப்படியாக செஞ்சிங்கன்னா லாபம் நிச்சயம் உண்டு. செஞ்ச காரியத்தை திருப்பி செய்யும்போது லாபத்தின் தன்மை குறைந்துவிடும். அதை மட்டும் கையில் வச்சுக்கோங்க. உருப்படியாக செய்யுங்க. ஆஃபீஸ்லேயும் தான் ஃபைலை கொடுத்து திருப்பி வாங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் பேர் கட்டுவிடும். அதனால் அது பண்ணாதீங்க. வியாபாரத்துலேயும் வியாபாரம் ஒன்ஸ் நடந்துருச்சுன்னா நடந்தது, அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் எந்த கன்ஃபியூஷனும் பண்ணக்கூடாது. சனி பகவான் 4ஆம் இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய பார்வை தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால் தொழிலிலே தாமதமான விஷயங்களில் ரிசல்ட் கிடைக்கும். எதிர்பார்த்து வேகமாக முயற்சிகள் எல்லாம் பண்ணேன் சார் அப்படின்னாக்கா ஏமாற்றத்தின் எல்லைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். அதனால் அங்கேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க. இந்த வாரத்திலே 9ஆம் தேதி ஸ்ரீ நடராஜ பெருமானின் அபிஷேக திருநாள். அன்றைய நாளிலே அபிஷேக ஆராதனைகளை காண்பதும் உங்களுக்கு இந்த செயல்திறனிலே வெற்றி அப்படிங்கிற விஷயத்துக்கு மாற்றி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை கொடுக்கும். 5ஆம் தேதி அன்று, மே 5ஆம் தேதி அன்று சங்கடஹர சதுர்த்தி இருக்கிறதுனால அவசியம் விநாயகப் பெருமானை வழிபடுவது, அபிஷேக ஆராதனை முடிந்தால் செய்வது, இல்லைனா ஒரு அருகம்புல் கட்டையான வாங்கிட்டு போய் அபிஷேகத்தை அர்ச்சனைக்கு கொடுப்பது, மாலை முடிஞ்சால் வாங்கி கொடுப்பது செய்கிறதுனால என்ன ஆகும் சார்னாக்க வயிற்று உபாதை போன்ற ஆரோக்கிய குறைபாடுகள் குறையும். நீங்கள் நினைச்ச காரியத்தை நினைத்தபடி நிறைவேற்றக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு கிடைக்கும். முன்னெச்சரிக்கையாக பல ப்ரோஆக்டிவ்னஸ்ன்னு சொல்லுவோம், அப்படி பல காரியங்களை எடுத்து செய்து விடுவீர்கள். கடன் போன்ற விஷயங்களிலிருந்து வெளிப்படுவீர்கள். அன்றைக்கி கடனை அடைத்தாலும் கடனும் அடைந்துவிடும். இப்படி நல்ல நிகழ்வுகளையும் இந்த வாரம் தாங்கி வருவதனாலே இந்த வாரம் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்ற பதிவை உங்களுக்கு தருகிறேன். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகரம் ராசி நண்பர்களே. பொதுவாகவே உங்களுக்கு சந்திர பகவானின் ஆதிக்கம் அப்படின்னு உங்கள் ராசிக்குள்ளே இருக்குது, திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறது. இந்த சந்திர பகவான் உங்கள் ராசியினுடைய லாபஸ்தானமான விருச்சிக ராசியிலிருந்து இந்த 4ஆம் தேதி மே மாதத்திலிருந்து 10ஆம் தேதி மே மாதம் வரை பயணம் செய்ய இருக்கிறார். அப்படி பயணம் செய்யும்போது உங்களுடைய ராசிக்குள்ளரே வருவார், அவிட்ட நட்சத்திரம் வரையும் செல்வார்.
லாபஸ்தானத்திலே இருந்து கொண்டு இவருடைய பயணம் காரணமாக இனிஷியலாகவே நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களிலே வெற்றி நிலைக்கு எளிதாக அழைத்து விடக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். குரு ஏற்கனவே உங்கள் லாபஸ்தான் 10ஆம் தொழில் ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் 6ஆம் இடத்திலிருந்து. அப்போ இன்னும் எக்ஸ்ட்ராவாக விரிவாக்கமான தொழில்களை நீங்கள் கொண்டு வருவதற்கான முயற்சியை மேற்கொண்டால் இந்த வாரம் உங்களுக்கு திருப்திகரமான வாரமாக அமையும். ஸோ புதிய முயற்சிகள், எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராம்ஸ் தாராளம் பண்ணுங்கள். வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகிறேன், தாராளம் பண்ணுங்கள். தொழில் ஆரம்பிக்க போகிறேன் சார், இந்த வாரத்தில் நல்ல நிகழ்வுகள் உண்டு. 6ஆம் தேதி அன்றைக்கி தொழில் ஆரம்பிங்க. பஞ்சமி அன்று செய்யக்கூடிய காரியம் வெற்றிகளாக அமையும். அதனால் அதெல்லாம் செய்யலாம், தாராளமாக செய்யலாம். அதுபோல் உங்கள் ராசிக்குள்ளர உத்திராடம் மற்றும் திருவோண நட்சத்திரத்தை தாண்டி தான் இந்த சந்திர பகவான் செல்லவிருக்கிறார். அப்போது உத்திராடம் என்பது தந்தையின் வழியிலேயும் திருவோணம் என்பது தாயின் வழியிலும் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்கிறது. அப்போ நல்ல பலன்களையும் அள்ளித் தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறது கிரகங்கள். அப்போ நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா? சந்திரனுடைய மனோகாரகனுடைய இந்த பயணம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் மன வளத்தையும் மன அழுத்தத்தையும் குறைத்து விடும். அப்போ நல்ல சூழ்நிலையெல்லாம் கொடுக்கும். நீங்கள் ப்ளஸ் பாயிண்ட் நிறையா இருக்கும், மைனஸ் பாயிண்ட் கம்மி தான். அவிட்ட நட்சத்திரம்ங்கிற செவ்வாயுடைய சாரத்தில் தான் சந்திர பகவான் இருக்க போகிறார். செவ்வாய் உங்களுக்கு 4க்கும் 11க்கும் வருவார். அன்னைக்கு கொஞ்சம் பொருளாதார விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். புதிய டெசிஷன்ஸ் எல்லாம் ஒரு பெருசாக டமால் டிமில் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நல்லது. அதே திருவோண நட்சத்திரத்தை நிறையா பண்ணுங்க, சப்பு இல்லை. இங்கே வேண்டாம், கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு இருக்கு. இந்த வாரத்தில் முக்கியமாக உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சங்கடகர சதுர்த்தி விசேஷமானது. ஏன்னா அவருக்கு அதிதேவதையே விநாயக பெருமான் தான். அவர் விநாயகரை அன்றைக்கி வணங்குறதுனால சங்கடகர சதுர்த்தி 5ஆம் தேதி அன்றைக்கி வருது. விநாயகரை வழிபடுவதனாலே பலவிதமான இன்னல்கள் தீர்ந்துவிடும். மஞ்சளிலே செய்யணும், மண்ணினாலே செய்யணும், 5 எழுத்து மந்திரத்தை நெஞ்சில் நாட்டும் பிள்ளையார். அப்படிப்பட்ட அந்த ஓம் மகா கணபதியே நமஹா அப்படின்னு மனம் விட்டு சொல்வதும், அன்றைய நாள் விநாயகரின் பாடல்களை கேட்டு நாளை துவங்குவதும், சாயங்கால வேளையில் விநாயகரை வழிபடுவதும், அருகம்புல் சாட்சி உங்களுக்கு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனையை பண்ணுவதும், கடனை குறைப்பதும் அன்றைக்கி விசேஷமாக பலனை தரும். மே 9ஆம் தேதி அன்று நடராஜருடைய அபிஷேகம், தில்லை நடராஜரின் அபிஷேகத்தை காண்பதும் நமக்கு அந்த கனக சபாபதியின் அருள் கிடைக்கும். அதனால் என்ன ஆகும்னா பண வரவு பெருநீளாக இருக்கும், எப்போவுமே இருக்கணும் இல்லையா? சுகங்களும் விரயங்கள் குறைந்து வாழ்க்கையும் குடும்பத்திலே சுபிட்சங்களும் என்றும் பெருகி வருவதற்கு இந்த கனகசபாபதியின் அபிஷேக அலங்காரங்கள் உங்களுக்கு நிறைந்த பலனை தரும். இப்படி பல விதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய இந்த வாரத்திலே 6, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் உங்களுக்கு துணை நிற்க இந்த வாரம் சுபிட்சமும் நலமும் உங்களுக்கு வரட்டும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.